ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. வானை நோக்கியே கடல் நானா ஏங்கி ஏங்கியே கரைவேனா நான். எனக்கு ஹிந்தி இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரம் வென் ஐ வாஸ் யங் நான் நிறைய ஹிந்தி மியூசிக்கோட தான் நான் வாழ்ந்துருக்கேன். பாடல்கள் வந்து ஒரு இசையமைப்பு பண்ணியிருப்பாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு வேறு யாரோ அது சம்டைம்ஸ் ஓகேயாக இருக்கும். சம்டைம்ஸ் என்னென்னா இப்போது ஒரு சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உழைச்சி ஒரு டைப் ஆஃப் பேலட் பண்ணேன், ஒரு மியூசிக்கல் பேலட். அந்த பேலட் புரியாமல் வேறு யாரோ பண்ணால் உசுரே போகுதேல ஆக்சுவலி ஸ்ட்ரக்சரே பெருசாக இல்லை சாங்கில். அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சாங்கில் பல்லவி, அனுப்பல்லவி, சரணம் ஒரு கோரஸ், ஹுக், நீங்கள் என்ன ஸ்டைலில் யோசிக்கிறீங்களோ அது பிரேக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு நான் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காரு. இப்போது ஏஐ யூஸ் பண்ணி ஓல்டு சிங்கர்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் ஆன் அவங்க வாய்ஸ் இப்போது ரீஜெனரேட் பண்ணுறது எனக்கு அது ஒரு மாதிரி. உனக்குள் நானே ஆர் வெண்பனியே, உனக்குள் நானே, உனக்குள் நானே ஆர் மலர்களே மலர்களே, உனக்குள் நானே, உனக்குள் நானே ஆர் வசீகரா. சுமிபீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். இந்த ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் படத்திலேயே தன்னுடைய இசையால் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இளம் இசையமைப்பாளர். அடுத்தது தமிழ் சினிமாவில் இவர் இசையில் நம்ம நிறைய படங்களை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அம்மா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தவங்க பாம்பே ஜெயஸ்ரீ மேம். ஸோ அவங்களுடைய பையன் அமிர்த் ராம்நாத் தான் இப்போ இந்த இன்டர்வியூவில் நம்ம இருக்காரு. வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். பார்த்தோன்னா சொல்லணும்னு நினச்சேன். அப்படி அம்மாவோட ஃபேஸ் கட் அப்படியே இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல் வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் முதல் படம் 3BHK எப்படி இருக்கு அந்த அனுபவம்? நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி தியேட்டர்லேயும் பார்க்கும்போது எல்லா சோஷியல் மீடியாவும் பார்க்கும்போது ரொம்ப இமோஷனலாக கனெக்ட் பண்ணுறாங்க எல்லோரும். ஸோ மியூசிக்காக இருக்கட்டும், ப்ரொட்டாகனிஸ்டோட ஸ்டோரியாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆரம்பத்தில் ஒரு சின்ன செக்மெண்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் அம்மாவுடைய மிகப்பெரிய ஃபேன். எனக்கு அவங்களுடைய பாட்டின எல்லா பாடலும் ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டுமே ரிப்பீட்டாக கேட்குற வழக்கம் உண்டு. ஸோ அந்த மாதிரி அம்மாவுடைய சில பாடல்கள் நான் கொண்டு வந்துருக்கேன். எனக்கு அவ்வளோ தெரியாது அம்மாவோட சாங்ஸ், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். இல்லை மேபி எல்லா பாட்டுமே இல்லை, ஹிட்டான பாட்டு மட்டுமே வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் சில பாட்டுகள் சொல்கிறேன். நான் அதில் உங்கள் ஃபேவரட் எது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? திஸ் ஆர் தட், அதான் செக்மெண்ட், ஓகேவா? ஒன்றா ரெண்டா ஆர் யாரோ மனதிலே. ஒன்றா ரெண்டா. ஓகே. ஒன்றா ரெண்டா ஆர் வெண்ணிலவே. வெண்ணிலவே. வெண்ணிலவே ஆர் முதல் கனவே. வெண்ணிலவே. முதல் கனவு இல்லையா? சரி, ஓகே. வெண்ணிலவே ஆறு உப்புக்கல் தண்ணீருக்கு. உப்புக்கல் தண்ணீருக்கு. வெண்ணிலவே. வெண்ணிலவே, ஓகே. வெண்ணிலவே ஆறு மின்னல்கள் கூத்தாடும். வெண்ணிலவே. வெண்ணிலவே ஆறு உனக்குள் நானே. உனக்குள் நானே. சூப்பர். உனக்குள் நானே ஆறு வெண்பனியே. உனக்குள் நானே. உனக்குள் நானே ஆறு மலர்களே மலர்களே. உனக்குள் நானே. உனக்குள் நானே ஆறு வசீகரா. வசீகரா. ஓகே. வசீகரா பார்த்த முதல் நாளே. வசீகரா. வசீகரா தான். ஓகே. எனக்கு நடுவில் உனக்குள் நானேவும் வெண்ணிலாவும் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்க, என்ன காரணம்? எனக்கு உனக்குள் நானே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அம்மாவோட பாடுற சாங்ஸில் அவங்க அதான் என்கிட்ட மேக்ஸிமம் ஷீ சாங். அதே மாதிரி வெண்ணிலவே ஆல்சோ. பட் நீங்கள் ஒரு சாங் மிஸ் பண்ணீங்க, அதான் என் மோஸ்ட் ஃபேவரட். மிஸ் பண்ணேன் அந்த படம். ஐ திங்க் சிம்பு சாரோட படம், தொட்டி ஜெயா. சிம்பு தொட்டி ஜெயாவா? அது சிம்பு சார் இல்லை, சிம்பு சார் தான். சிம்பு சார் தான். அதில் ஒரு சாங் வரும், உயிரே என் உயிரே. உயிரே என் உயிரே. நான் இருக்க மறந்துட்டேன். நிறைய பாட்டு இருக்கா, சரி ஸ்கிப் பண்ணல, எனக்கு தெரியல. அது பாட்டு நீங்கள் நரம்புகை ஆல்சோ மிஸ் பண்ணீங்க. நரம்புகை. ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க. எப்படி இருக்குது தமிழ் சினிமா? வெளியே இருந்து பார்த்ததுக்கும் உள்ளே வந்த பிறகும். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே ஓகே. ஸோ சின்ன வயசுலேருந்து மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்றதான் ஆம்பிஷனா, இல்லை சடனாக வந்ததா? இல்லை ப்ரோ, ஆல்வேஸ் இருக்கிற ஆம்பிஷன் தான். ஆனால் சின்னதாக இருக்கும்போது மியூசிக் நிறைய இருக்கும் லைஃப்பில். ஐ மீன் வீட்டிலே இருக்கும் நிறைய மியூசிக் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் பாடுறவங்க இருக்கட்டும். அதனால நான் ஃபஸ்ட்டு மியூசிக் ஒரு கரியராக எடுக்கணும் அந்த மாதிரி நான் யோசிக்கல, தனியாக யோசிக்கல. பட் ஒரு 6th 7th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சரி இது இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணலாமே அப்படி ஒரு முடிவு பண்ணி, சரி அந்த ஸ்டேஜ்லேருந்து ஒன் பை ஒன் எவ்ரி திங் சேஞ்ச் அண்ட் ஐ டிசைடட் டு டூ இட் ப்ராப்பர்லி. எனக்கு இப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரி ஆஸ் அ மியூசிக் கம்போசர் அது ஃபஸ்ட்டாக ஒரு ஆம்பிஷன் இல்லை. இட் வாஸ் டெஃபினெட்லி தேர். ஐ ஆல்சோ வாண்டட் டு மேக் மை ஓன் மியூசிக்.
ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது. என்ன மாதிரி பிஸ்னஸ் எதுவும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அது பிஸ்னஸா? பிஸ்னஸ் எதுவும் இல்லை, இண்டிபெண்டன்ட் மியூசிக். என்னோட இண்டி சாங்ஸ் ரிலீஸ். ஓகே ஓகே. ஸோ ஈக்குவலி இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் ஃபிலிம் மியூசிக் இப்போ ரெண்டு கல்லாக பர்சியூ. ஓகே. பட் பர்டிகுலராக ஒரு இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஓகே ஓகே. ஹிந்தியில் தான் அந்த ஆல்பம் பண்ணியிருந்தீங்களா ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்? எஸ், மல்டிபிள் ஹிந்தி சாங்ஸ். எனக்கு ஹிந்தி இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். நான் ஏன்னா ஃப்ரம் வென் ஐ வாஸ் யங் நான் நிறைய ஹிந்தி மியூசிக்கோட தான் நான் வளர்ந்துருக்கேன். ஹிந்தி, பஞ்சாபி, பெங்காலி, மராட்டி, மலையாளம், தமிழ். ஓகே. ஆனால் தமிழை விட மற்ற மொழிகள் தான் அதிகமாக கேட்டிருப்பீங்க நீங்கள்? எல்லாமே நிறைய கேட்டிருக்கேன். பட் எஸ், நிறைய ஹிந்தி மியூசிக் கேட்டிருக்கேன். ஓகே. இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு இசையமைப்பாளர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்? ஏஆர் சார். ஹாரிஸ் சார் சொல்லுவீங்க நினச்சேன் நான். ஹாரிஸ் சாரும் எனக்கு ஐ லைக் எவ்ரிபடி, பட் சம் திங்ஸ் அபவுட் ஏஆர் சாரோட ஓல்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ பேசியிருக்கீங்களா? இல்லை, ஒரே ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். வி டிடன்ட் ஸ்பீக். ஓகே ஓகே. இந்த 3 BHK இந்த ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ண காரணம் என்ன? முதல் படமாக இந்த படம் தான் வரணும் அப்படின்றது எதுவும் ஆம்பிஷனா இல்லை? இல்லை ப்ரோ, ஆக்சுவலி இது நேச்சுரலாக தான் அமைஞ்சுது. இதுக்கு முன்னாடி ஐ ஹவ் டன் ஒன் மலையாளம் மூவி வருஷங்களுக்கு ஸ்ரீனிவாசன். ஆமாம், லாஸ்ட் இயர் வந்தது. ஆமாம், கரெக்ட். அந்த மியூசிக் அண்ட் சவுண்ட் ட்ராக் கேட்டு தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் தான் கனெக்ட் பண்ணார் என்னையும் அந்த ப்ரொடியூசர் அருண் விஸ்வா. ஸோ அவர் தான் இந்த சாங் எல்லாம் கேட்டு ஹீ டிசைடட் தட் வி கேன் ஒர்க் டுகெதர். அண்ட் தென் ஐ மெட் ஸ்ரீ கணேஷ். அண்ட் நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு தட் இது ஒரு மிடில் கிளாஸ் ட்ரீமோட ஸ்டோரி, பட் அதுக்குள்ளே நிறைய டெப்த்தான ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அந்த ட்ரீம் நிறைய ஹெல்ப் பண்ணுறது வந்து மியூசிக் தான். ஐ டிசைடட் தென். ஸோ ஐ தாட் சரி ஓகே, இது ஃபஸ்ட் படமாக எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக வருஷங்களுக்கு சேஷம் அதுவுமே ஒரு நல்ல ஒரு நேம் கொடுத்தது. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மலையாள படமாக இருந்தாலுமே தமிழ் ஆடியன்ஸ் நிறைய கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து அவங்க கற்றுக்கிற விஷயங்கள், சினிமா எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மலையாளம் தமிழ் எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்ரோச் ப்ரோ. இப்போது ஃபிலிமாக இருக்கட்டும், மியூசிக்காகவும் இருக்கட்டும், ஃப்ரம் வாட் ஐ எம் சீயிங் ஐ திங்க் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளம் சினிமாவில் ஸ்டோரி ரொம்ப முக்கியம். ஸ்டோரியோட கண்டென்ட் கிராஃப்ட் அது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து டெஃபினெட்லி அதுவும் இம்பார்ட்டன்ட், பட் அது தாண்டி நிறைய இருக்குது தட் நீட்ஸ் டு பி கேட்டர் டு தி ஆடியன்ஸ். அது ப்ளஸ் அண்ட் மைனஸாக யோசிக்கலாம். ஐ எம் நாட் சேயிங் ஒன் இஸ் பெட்டர் தென் தி அதர், ஜஸ்ட் வெரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே. பட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்கே இருக்கும்போது அது ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு அது பாதிக்குதா? இல்லவே இல்லை, அது டிஃப்ரெண்ட் தான். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சாம் சிஎஸ் இருக்கால மியூசிக் டேரக்டர், சாம் சிஎஸ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு, அவருடைய படங்கள்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அதிக நாய்ஸாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, ஆக்சுவலாக அது என்னுடைய ஒர்க்கே கிடையாது, நான் லிமிட்டடாக வந்து கொடுத்துருவேன். ஸோ சவுண்ட் இன்ஜினியர்ஸ் தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அதை இது பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அதுதான் உங்களுக்கு நாய்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுவரை நான் பர்சனலாக எதுவும் ஃபேஸ் பண்ணல. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு அந்த இன்டென்ட் புரியுது. என்னென்னா இப்போது நான் நேற்று ஜுராசிக் வேர்ல்ட் படம் பார்த்தேன். எனக்கு ஐ லைக் டு வாட்ச் ஆல் மூவிஸ். பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் தோணுச்சுன்னா, ஓகே இந்த ஆடியன்ஸ், இந்த தியேட்டர், இந்த செட்டப்க்கு ரொம்ப லவுடாக இருக்குது. ஏன்னா வி ஆர் யூஸ் டு லிசனிங் டு எவ்ரி திங் 2x லவுடர் தென் நார்மல், பிகாஸ் அது ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணுது. இப்போ லவுடாக போட்டாலே ஒரு எனர்ஜி வருதுல்ல. ஸோ மேபி ஃப்ரம் தட் ஃப்ரண்ட் ஹீ சேயிங் வாட் ஹீ சேயிங், பட் பர்சனலி ஐ ஹவ் நாட் ஃபெல்ட் எனிதிங். பட் ஜென்ரலி இப்போது இருக்கிற தியேட்டர்ஸில் ரொம்ப லவுடாக தான் எல்லோரும் போடுவாங்க லெவல்ஸ். ஸோ அதனால சின்ன டீட்டெயில்ஸ் சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். ஓகே. பட் ஆனால் அது யாரோ பண்ணுற ஒரு விஷயத்துக்கு மியூசிக் டைரக்டர் எடுத்துகிட்டு வந்து சரி கிடையாதுல்ல? ஆமாம், நிச்சயமாக. அவர் சொல்லலையே, சாம் சிஎஸ் அவர் சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, உங்களோட படம் வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி கேட்கும்போது, ஓகே அது என்னோட மிஸ்டேக் இல்லைங்க அது. ஆமாம், கரெக்ட் தான். அவரோட மிஸ்டேக்காக இருக்காது. மேபி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட். யா, இது அவரோட மிஸ்டேக் இல்லை. அதான் இப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் லெவல்ஸ் வைக்கிறாங்கல்ல. ஸோ அது மேபி தட்ஸ் வை இட்ஸ் டூ லவுட். ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த 2-3 இசையமைப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்மலைஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது நிறைய பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்துருக்கேன். இப்போது மியூசிக் சூப்பர்வைசர்னு ஒரு டெசிக்னேஷனாக இருக்குது. அவங்க வந்து 2-3 கம்போசர்ஸ் எம்ப்ளாய் பண்ணி இந்த சீனுக்கு ஓகே ஒரு கம்போசர் ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. வேறு ஐ ஹேட் டு கோ கம்போஸ் வித் சம்மன் எல்ஸ் ஃபார் அ ஹிந்தி ஃபிலிம். அது மூவி ஒரு மாதிரி ஷெல்ஃப் ஆயிடுச்சு. ஸோ ஐ குடன்ட் டு இட். அது இப்போது அது ஒர்க் ஆகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஃபீல் அபவுட் இட், பிகாஸ் ஐ திங்க் இப்போது நான் ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறேன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் ஒரு விஷனோட தான் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபுல் கன்விக்ஷன், அந்த ஓனர்ஷிப் ஓட தான் பண்ணுறது ஐ திங்க்
இஸ் பெட்டர் ஃபார் மீ அண்ட் ஃபார் த ஃபிலிம். ஸோ அந்த அப்ரோச் சேஞ்ச் பண்ணுறது ஐ டோன்ட் நோ, ஐ நெவர் டன் இட்னால ஐ கான் கமெண்ட் ஆன் இட், பட் மேபி இட் ஹேஸ் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு படத்துக்கு நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், பாடல்கள் வந்து ஒரு இசையமைப்பு பண்ணியிருப்பாரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒருத்தர் வேறு யாரோ, அது சம்டைம்ஸ் ஓகேயாக இருக்கும். சம்டைம்ஸ் என்னென்னா இப்போது நான் ஒரு சவுண்டு ட்ரை பண்ணுறேன், ஒரு சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உழைச்சி ஒரு டைப் ஆஃப் பேலட் பண்ணுறேன், ஒரு மியூசிக்கல் பேலட். அந்த பேலட் புரியாமல் வேறு யாரோ பண்ணால் அவருக்கும் ஒரு மாதிரி ஆனர் பண்ணாமல் இருக்கும், எனக்கும் ஒரு மாதிரி. ஸோ வித் டூ பீப்புள் ஹூ ஆர் நாட் இன் சிங்க், if they are creating for the same thing, finally audience பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மேபி. நான் பர்சனலி அந்த மாதிரி ஐ ஹவ் நெவர் பின் இன் எனி சிச்சுவேஷன், பட் I feel it may be better with just one composer does it. Okay, maybe better இருக்கும் அது. Maybe, yeah. Full freedom ஓட அவங்க ஒர்க் பண்ணலாம், கிரியேட்டிவா நிறைய விஷயம் பண்ணலாம். Yeah, freedom விட இப்போ ரெண்டு கம்போசர்ஸ் இருந்தா அவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் கொண்டு வராங்கல்ல, அதுக்கு பதிலா ஒரே ஒரு சவுண்ட் அந்த படத்துக்கு ஹோலா பண்றது பெட்டர்னு I feel. ஓகே, ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது, மியூசிக் டைரக்டர் மியூசிக் கம்போசர் இது வேறையா? ஆமாம், ஆக்சுவலி we use it the same way, the word. Music director is someone who directs the music of a film. Okay. I'm saying name like language wise, and the music director is also ideally the composer of the music. Composer is someone who creates the music. Director is someone who directs the composition. இப்போ பிரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு பாட்டு உருவாகுது அப்படின்னா யார் யார் இருப்பாங்க, எப்படி நீங்கள் அதை பிரிச்சுப்பீங்க? மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்க இஸ் த மியூசிக் டைரக்டர் தான். ஓகே. பட் அந்த இப்போ ஒரு சாங் நான் கம்போஸ் பண்ணுறேன்னா அந்த சாங்கோட மியூசிக் கம்போசர்னா தான். ஓகே. இப்போ 8 சாங்ஸ் கம்போஸ் பண்ணி அந்த சவுண்ட் ட்ராக்கை ஒரு டைப் ஆஃப் ஸ்டைல், சேம் ஸ்டைல் கொண்டு வருது, ஆர் அந்த ஒரு சாங்லேருந்து செகண்ட் சாங்லேருந்து தேர்ட் சாங்லேருந்து ஒரு ஜேர்னி இருக்கும்ல, அது டைரக்ட் பண்ணுற விதம், that is my job as a music director. Okay, fine. அந்த மாதிரி. So it's a nomenclature thing, it's a word thing as opposed to இங்கே ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இட் மீன்ஸ் த சேம் ஒன்லி. ஸோ அது குழப்பமாக இருக்குது, ஏன்னா மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க, திடீர்னு கம்போசர்னு சொல்கிறாங்க, யார் எந்த ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்றது. இங்கே நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அப்படி ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, மியூசிக் ப்ரொடியூசர், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் ப்ரொடக்ஷனில் என்ன டிஃப்ரென்ஸ்? சேம் ஜாப்க்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. Production is more sonically driven, it has arrangement also within it. Arrangement is only instrumentation. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஐ திங்க் அது ஓகே யூஸ் பண்ணுறது தான். ஃபைன். ஓகே, அம்மா 3 BHK பார்த்தாங்களா? பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷி வாஸ் ஃபீலிங் வெரி எக்ஸைட்டட் இன் அ வே. ஷி வாஸ் லைக் செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்க போகுது அந்த மாதிரி ஒரு திங். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. சாங்ஸ் பற்றி பேசினாங்களா? சாங்ஸ் ஐ மீன் ஷீ இஸ் பின் ஹியரிங் ஃப்ரம் த பிகினிங்னா வீட்டில் நான் போட்டு ஓகே, வீட்லயே ரெக்கார்டிங் முடிச்சு வீட்லயே தான் காமிச்சீங்க? ஆமாம், ஆல்வேஸ் ஷோ த. அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க? ஆமாம், அம்மா அப்பா ஃபஸ்ட்டு அண்ட் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த டைம்லேருந்தே அவங்க ரொம்ப ஷீ ரியலி லைக் ஆல் த சாங்ஸ். ஸ்ரேயா கோஷல் மேமோட சாங் அவங்களோட ஃபேவரட், துல்லும் பெஞ்சல். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிற விஷயம் வந்துன்னா ஏஐ தான். ஏஐயில் யார் வேணாலும் நமக்கான நோட்ஸ் கொடுத்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரெடி பண்ணிடலாம். நம்ம பாட்டு கூட அப்படி தமிழில் வந்துச்சு, ஏஐ வச்சே பண்ணி கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ? ஆமாம், ஆக்சுவலி எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு பாட்டு வந்துச்சு, ஏஐலேயே நமக்கு ஒரு டியூனை கொடுத்து வரிகளை அவங்களே கொடுத்து அவங்களே ஜென்ரேட் பண்ணி ஒரு சாங்லாம் கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது? ஆக்சுவலி ப்ரோ, நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. பட் இப்போது ஏஐ யூஸ் பண்ணி ஓல்ட் சிங்கர்ஸ் ஹூ ஹவ் பாஸ்ட் ஆன் அவங்க வாய்ஸ் இப்போ புது ரீஜெனரேட் பண்ணுறது எனக்கு அது ஒரு மாதிரி தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி ஐ டோன்ட் லைக் இட். பிகாஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு சாங் பாடுறேன்னா அந்த மூமெண்ட்டோட என்ன, இப்போ நீங்கள் டிரெக்ட் பண்ணுறீங்கன்னா and you're asking me to sing a song a certain way, you are conveying one emotional message to me. அந்த emotion நான் in my own way I am kind of creating and I am singing the song. அந்த இமோஷனல் ஆனெஸ்டியோட தான் நான் பாடுறேன். ஸோ இப்போ ஒரு ஓல்டு வாய்ஸை ரீஜென்ரேட் பண்ணும்போது அவங்களோட வாய்ஸ் டெக்ஸ்டர் கொண்டு வந்துடலாம். பட் அந்த இமோஷனல் அவங்க என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அது we will never know what they. ஆர்டிஃபிஷியல் விட ஐ ஃபீல் இட்ஸ் லைக் letting them down because like இப்போது ஜஸ்ட் எஸ்பிபி சார் அவர் பாடும்போது அவ்வளோ இமோஷ்னலி பாடுறதில்ல. தட்ஸ் வை இஸ் லைக் த கிரேட்டஸ்ட் சிங்கர் அலைவ். அது ரீக்ரியேட் பண்ணுறது ஐ ஃபீல் அவர் டிஸானர்
பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் பெருசாக இல்லை. மேபி ஐ வில் சேஞ்ச் மை ஒப்பீனியன் லேட்டர், பட் ஐ டோன்ட் திங்க் ஐ வில் எவர் bring back an old voice, because what he did when he sang live will never be matched by the emotional what he ஒரிஜினல் இருக்காது. அந்த ஒரிஜினல் இமோஷன் சொல்கிறேன். வாய்ஸ் மேபி எவ்வளோ முடியுமோ டெக்னாலஜி வச்சு we can bring back, பட் அந்த இமோஷனல் ஒன்று. இப்போ கூட ரீசெண்டாக பண்ணாங்க, மலேசியா வாசுதேவனுடைய வாய்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க வேட்டையன் படத்தில் ரஜினி சார் படுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆமாம், ஸோ ஐ மீன் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். மேபி ஐ வில் சேஞ்ச் மை ஒப்பீனியன், பட் ரைட் நவ் ஐ ஃபீல் திஸ். ஸோ நீங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்க ரஹ்மான் சார்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சாங்கை டீகோட் பண்ண முடியுமா? இதில் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவும் நாங்கள் கூட கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் நீங்கள் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது பாடல்கள் ஏதாவது இருக்கா? உசிரை போகுதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அந்த ஃபுல் ஆல்பம், ராவணன் ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உசிரை போகுதேல ஆக்சுவலி ஸ்ட்ரக்சரே பெருசாக இல்லை சாங்கில். அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சாங்கில் பல்லவி, அனுப்பல்லவி, சரணம், ஒரு கோரஸ், ஹுக், நீங்கள் என்ன ஸ்டைலில் யோசிக்கிறீங்களோ அது பிரேக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்காருல. எல்லாமே பல்லவியமாக தான் இருக்கும் ஃபுல்லாக. ஆமாம், அது வந்து வேறு லெவல் மேட்டர். பிகாஸ் இப்போது ஒரு சாங் அந்த மாதிரி பண்ணணும்னா ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாங் பண்ணோன்னா டைம் கம்மியாக இருக்கணும், அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோ வேகமாக அட்டென்ஷன் ட்ரா பண்ண முடியுமோ அது மாதிரி யோசிக்கணும். இல்லை ஒரு ஹுக் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. அது உசிரி போகுதெல்லாம் அதெல்லாம் பிரேக் பண்ணி இன்னாலும் அந்த சாங் ஸ்டார்ட் பண்ணால் அது முடிகிற வர யூ வில் ஒன்லி பி ஹுக்ட். அந்த மாதிரி மேட்டர் சம்டைம்ஸ் ஐம் ஜஸ்ட் லைக் ஹவு இஸ் தட் ஈவன் பாசிபிள். ஸோ அது அந்த சாங் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போது அதில் எவ்ரி லைக் 10 seconds there's one new element that will be added in the song. அது இன்னும் கேட்கும்போது நான் ஐம் ரியலைசிங் there is one more layer that I have not heard before. அந்த மாதிரி அது ஒரு தனி யூனிவர்ஸ். ஸோ I find that a lot of his songs are like that. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆல்பமே ஒரு பேங்கரான ஆல்பம் சொல்லலாம். எல்லா டைப் ஜானருமே அதில் இருக்கும் உங்களுக்கு. வேறு லெவல் ஆல்பம். ஓகே ஓகே ஃபைன். ஆக்சுவலி நான் ஏஆர் சார் ரொம்ப லேட்டாக தான் கேட்க ஆரம்பிச்சேன். While growing up I didn't hear much of ஏஆர் சார். அவரோட மூவிஸ் சம்டைம்ஸ் தட் லைக் இப்போ ரங் தே பசந்தி, லகான் அதெல்லாம் நான் ஐ சா க்ரோயிங் அப். பட் ஓகே, ஏஆர் ரஹ்மான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணியிருக்கார். அந்த லென்ஸில் நான் பார்க்கவே இல்லை. லகான் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் மூவி, அந்த லென்ஸில் தான் பார்த்தேன். இப்போ தான் ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ், வெரி ஆனஸ்ட்லி ஐம் டெல்லிங் யூ, பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஒன்லி ஐ ஹவ் கான் பேக் அண்ட் ஹேவ் அ நியூ ஃபவுண்ட் லவ் ஃபார் ஹிஸ் மியூசிக். இதுக்கு முன்னாடி வாட் எவர் இஸ் பிளேயிங் ஐ லிசன் டு, அந்த மாதிரி தனியாக போய் கேட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அந்த மாதிரி வெரி ஃபியூ மியூசிஷியன்ஸ் ஐ லிசன் டு. ஓகே, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ அம்ரித் வந்து 3 BHK வந்து ஒரு மிடில் கிளாஸ் கண்டென்ட், ஸோ அதுக்கே தான் பட்டேன். இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னா பண்ண முடியுமா? ரெடி ரெடி. வில்லேஜ் மாஸ் எனிதிங் ஐ அம் ரெடி. ஐ வாண்ட் டு டூ. நான் ரொம்ப ஐம் praying that I can get a very nice like maybe mass film or fully village film or I'm fully ready for everything. Yeah. Oh, okay. அது எப்படி இந்த கான்ஃபிடென்ட்? அது பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை. அது ஒர்க் பண்ணிடலாம். You have to do it. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தமிழ் சினிமாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பாடல்களில் அந்த பழைய பாடலை வந்து ஒரு வேற ஒரு வெர்ஷனாக கொண்டுட்டு வந்து ஃபாஸ்ட் பீட்டில் கொண்டு வர்றது, ரீக்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கு வந்து இப்போ இளையராஜா சாரே நிறைய பாடல் வந்து எனக்கு கேட்காம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க காப்பிரைட்ஸ் கொடுக்குறது ஒரு இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. இது வந்து இன்னொரு பக்கம் க்ரியேட்டிவாக பஞ்சம் இருக்கா? புது பாடல்கள் இசையமைப்பாளர்கள் கொடுக்க தவறுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கொண்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சாம்பிளிங் பற்றி தானே சொன்னீங்க. இப்போ ஒரு ஓல்ட் சாங் ரீமிக்ஸ் பண்ணி. ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குட் பேட் அக்லி அஜித் சாருடைய படம் பார்த்துருப்பீங்க. அதில் பழைய பாடல்களை திரும்பவும் ஒரு ரீக்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ புது பாட்டு கிடைக்க மாட்டேங்குதா? ஏன் புது பாட்டு யூஸ் பண்ண மாட்டுறாங்க? நான் அந்த சாங் ஆக்சுவலி கேட்கல வாட் யூஆர் சேயிங், பட் ஐ திங்க் நீங்கள் பழைய பாட்டை எடுத்து புதுசாக அதான் ப்ரோ, அது இப்போ ஒரு மாதிரி ட்ரெண்டாக தான் நடக்குது. ஆக்சுவலி இது பாலிவுட்டில் நிறைய பண்ணியிருக்காங்க முன்னாடி, இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்க ரீமிக்ஸ். மேபி அது சீனுக்கு ஏற்ற மாதிரி என்ன கரெக்டாக படுதோ அது பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இப்போது சாங்ஸ் ஆர் தட் பிலாங் டு அ லேபிள். இப்போது இஃப் ஐ எம் டூயிங் அ மூவி வித் தட் சேம் லேபிள், ஐ ஹேவ் த ஃப்ரீடம் ஆஃப் தட் என்டையர் கேட்டலாக் தட் ஐ கேன் யூஸ் அண்ட் சாம்பிள். மேபி தட்ஸ் த ரீசன். பட் எனக்கு இது பற்றி ஹானஸ்ட்டாக ஒப்பீனியன் எதுவும் இல்லை. புரியுது. ஓகே. ஸோ அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க? அதான் ப்ரோ, கப்புள் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அது ஒரு மலையாளம் ப்ராஜெக்ட் இருக்குது, 2-3 தமிழ் ப்ராஜெக்ட்டும் டிஸ்கஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அது இன்னும் ஃபைனலாக சைன் பண்ணலனால நாட் டாக்கிங் அபவுட் இட். பட் சூப்பர். ஐ டெல் யூ as soon as it's பட் எந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது? இண்டஸ்ட்ரி
எனி இண்டஸ்ட்ரி ப்ரோ, எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனி ஜானர், எனி இண்டஸ்ட்ரி, எனி ஸ்டைல், எனி ஃபிலிம், எனி ஹீரோ, நத்திங், நோ லிமிட்டேஷன். சூப்பர் சூப்பர். எல்லாத்துக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஆன்சர் பண்ணிடுறீங்களே. தேங்க்யூ. ஸோ உங்களை உட்கார வச்சுட்டு நான் வந்து பாட்டு பாடாமல் இருந்துச்சா என்னால் முடியாது. கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடணும் நீங்கள். இப்போ தென் என்ன சாங்? உங்களுடைய ஃபேவரட் சாங் ஏதாவது ஒரு தமிழ் சாங், அம்மா பாடல் கூட பாடலாம். வீழ்வேனா ஓய்வேனா நான் வாழ்வேனா நான் வாழ்வேனா எங்கே கனா வழியெங்கும் வீணா நான் வாழ்வேனா நான் வாழ்வேனா வானை நோக்கியே கடல் நானா ஏங்கி ஏங்கியே கரைவேனா நான் அலையாய் வாழ்கிறேன் மீண்டும் எழுவேனே ஓர் கனவாய் வாழ்கிறேன் ஒரு நாள் வெல்வேனே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா பாடுறீங்க. ஸோ தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது, நல்லா பயன்படுத்திக்கங்க. அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் போகணும். தேங்க்யூ. அடுத்த வாட்டி உங்களை மீட் பண்ணும்போது இன்னும் ஒரு அடி உயரம் நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு தேங்க்யூ நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.